அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கைத்தல நிறையணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேறும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேறும் மத்தமும் மதியமும் மைத்திடு மரண் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தமும் மதியமும் மைத்திடு மரண் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் போடு பணிவேனே மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் போடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படு கிரீடனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழடை வினை முற்படு கிரீடனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த சிவனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா முப்புறமேறி செய்த சிவனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிட இவமாகி அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிட இவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே
பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி இது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற வாறு நீ பேசு முருகா 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 நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை முருகா முருகா தாயாகி அன்பு பாலூட்டி தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனை நாளும் நல்லவனாக்க நாயேனை நாளும் நல்லவனாக ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய் ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய் நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே இங்கு யான் பெற்ற இன்பம் வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாள் இன்பம் தூயா முருகா மாயோன் மருகா தூயா முருகா மாயோன் மருகா தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை முருகா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமணலையே மிகுந்து குதிரை மொழியே புகழ்ந்து அதிவில
கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோயிலில் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இருக்கும் குமரன் அவன் கலையா கோயில் கூடிய அருகிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இருக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் மிகவும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று முகம் காட்டுதம்மா ஆறுமுகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று முகம் காட்டுதம்மா ஆறுமுகம் இங்கு ஆறுமுகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா கண்மணி கண்ணரும் கந்தா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா முத்தை திரு பக்தி திரு நகையத்தை கிரு சக்தி சரவண முத்தை குருவித்து குருவரையன போதும் முத்தை திரு பக்தி திரு நகையத்தை கிரு சக்தி சரவண முத்தை குருவித்து குருவரையன போதும் சுருளியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேண முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணதொடு ஒற்றை கிரிமத்தை பொருள் தொடு பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணதொடு ஒற்றை கிரிமத்தை பொருள் தொடு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிழத்தை கனவிய மெச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள் வரும் ஒரு நாளே பத்தற்கிழத்தை கனவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து வைரவை திக்கொட்கொணடிக்க கழுதொடு கழுதாட தித்தித்தய ஒத்த பரிபுர நிற்க பதம்
பௌரிக்கு திரிகடக என போத இக்கும் பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்த பொறவல பெருமாளே வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்த பொறவல பெருமாளே 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 ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்று ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மடியார்கள் வினை தீர்க்க முகமொன்று குன்றுருகவே வாங்கி நின்ற முகமொன்று ஆறுபடு சூரரை வதைத்த முகமொன்று பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா. తక్కుడు
தகதரி கிட தக தக்குந்தாரி கிண்ண தக்க என்ன கிட்ட கிர கிட்ட தக்குருதி குடுதரி குடுதம் தக்குருதி குடு தகதரி கிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க என்ன கிட்ட கிர கிட்ட தக்குருதி குடுதரி குடுதம் தக்குருதி குடு தகதரி கிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க வினயர மேல் வாங்கும் பெருமாள் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமாள் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமாள் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக்க தக்கண்டக்க ஜக்கத்தாம் தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக்க தக்கண்டக்க ஜக்கத்தாம் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பர உடையவர் ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதிகி திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி 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 திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி தக்கிடதிகி தக்குடி குதகி தொங்கிட கிடதிகி தங்கி கிடதக தீகிதாம் தீகிதாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ் பேராயம் நடத்தும் பக்தி இலக்கிய பெருவிழா. வணிகத்தின் மொழி ஆங்கிலம், தூதியின் மொழி பிரெஞ்சு, காதலின் மொழி இத்தாலியம், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம், உலகின் பக்தி மொழி என்றால் அது தமிழ். அத்துணை சிறப்புக்குரிய
தமிழ் மொழியை தமிழ் பேராயத்தின் மூலமாக தமிழ் பேராய விருது விழா, பொங்கல் விழா, கலாச்சார விழா என பல்வேறு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் பக்தி இலக்கிய பெருவிழா 5 நாட்கள் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் முருகப்பெருமானை பற்றி பல்வேறு அறிஞர் பெருமக்களால் போற்றப்பட இருக்கிறது. விழாவின் அடுத்த நிகழ்வாக திருவிளக்கு ஏற்றுதல். மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களை திருவிளக்கை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு வேண்டுகிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமறந்தை கீழொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. என்கடன் பணி செய்து கிடப்பது என்பது அப்பர் பெருமானின் கூற்று. தமிழ் பேராய பணியை தலையாய பணியாக முன்னின்று வழிநடத்தும் தமிழ் பேராய தலைவர் முனைவர் கலைமாமணி கருநாகராஜன் ஐயா அவர்கள் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். பல்வேறு சிறப்பியல்புகளையும் தனித்தன்மைகளையும் பெற்ற மொழி தமிழ் மொழி. அந்த சிறப்பியல்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக குறிப்பிடப்படுவது என்னவென்றால், பக்தி மொழி என்று பாராட்டப்படக்கூடிய சிறப்பை பெற்ற மொழி நம்முடைய செந்தமிழ் மொழி. தமிழ் மொழியிலே இருக்கின்ற இலக்கியங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் இறை உணர்வை ஊட்டக்கூடிய விதத்தில் பக்தி இலக்கியங்களாக அமைந்திருக்கின்ற பாங்கினை நாம் பார்க்க முடியும். அது இந்து மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவம், இஸ்லாமியம், சமணம், பௌத்தம், எந்த மதத்தை சார்ந்த இலக்கியமாக இருந்தாலும் அது அந்தந்த சமயங்களை சார்ந்த இறைவனுடைய பெருமையை பேசக்கூடிய இலக்கியமாக இருந்தாலும் அந்த இலக்கியங்களிலெல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிவகைகள் காட்டப்பட்டிருப்பதை நாம் உணர முடிகின்றது. எனவே பக்தி இலக்கியங்கள் என்றால் அது இறைவனை பற்றி பேசக்கூடிய இலக்கியங்கள் என்ற நிலையிலிருந்து மாறி பக்தி இலக்கியங்கள் என்பது பண்பட்ட வாழ்க்கையை நமக்கு உணர்த்தக்கூடியது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டக்கூடியவை பக்தி இலக்கியங்கள். எப்படியெல்லாம் உலகத்திலே வாழ்ந்தால் இறைவன் அருளை பெற முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் ஒரு நேர்மையான தூய்மையான வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் தான் பக்தி இலக்கியங்கள் இருக்கின்றன. எனவே பக்தி இலக்கியங்கள் என்றால் அது ஏதோ இறைவனை பற்றி மட்டும் பேசக்கூடிய இலக்கியங்கள் என்று எண்ணாமல் மனித வாழ்வு மகத்தான வாழ்வாக அமைவதற்கு இந்த மனித பிறவி பெருமையுடைய பிறவி என்று பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு உன்னதமான உயர்ந்த கருத்துக்களையெல்லாம் உணர்த்திய பெருமை பக்தி இலக்கியங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக தமிழில் தோன்றிய பக்தி இலக்கியங்களுக்கு உண்டு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் திருமாலின் பெருமையை சிவனின் பெருமை மட்டும் பேசவில்லை,
இந்த மண்ணிலே இறைவனை வணங்கக்கூடிய அடியார்கள் எத்தகைய தகுதிகளையெல்லாம் பெற்றால் எந்த அளவிற்கு தங்கள் வாழ்க்கையை தூய்மையாக அமைத்து கொண்டால் இறைவன் அருளை பெற முடியும் என்றும் உணர்த்தியிருக்கின்றார்கள். எனவேதான் பக்தி இலக்கியங்களை பற்றி சிந்திப்பது பேசுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில்தான் பக்தி இலக்கிய பெருவிழாவை தமிழ் பேராயத்தின் சார்பாக இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய கந்தசஷ்டி விழாவை ஒட்டி பக்தி இலக்கிய பெருவிழாவை நாம் இங்கே அமைத்திருக்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று தொல்காப்பியம் தொடர்பான 4 குறுநூல்களை வெளியிடுவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்றார்கள் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெருமைக்குரிய வேந்தர், நம்முடைய தமிழ் பேராயத்தினுடைய புரவலர் மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள். தமிழ் தெய்வமாக போற்றப்படுபவன் முருகன், தமிழ் வள்ளலாக வாழ்ந்து வருபவர் நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள். தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்குபவன் முருகன், தன்னை நாடி வேண்டி உதவி வேண்டி வருவர்களுக்கெல்லாம் பொருளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக வாழ்ந்து வருவர் நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள். எனவே பல விதங்களிலும் முருகப்பெருமானோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு உயரிய பண்புகளை பெற்ற பெருந்தகை நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வேந்தர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தொல்காப்பியம் தொடர்பாக எழுதப்பட்ட 4 குறுநூல்களை இங்கே வெளியிட வருகின்றிருக்கின்றார்கள். பெருமைக்குரிய வேந்தர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக தமிழ் பேராயத்தின் சார்பில் வருக வருக என்று மிகுந்த பணிவோடு வரவேற்கின்றேன். மயிலம் முருகப்பெருமான் மனித வடிவிலே வந்ததை போன்று வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள். குறிப்பாக கந்தசஷ்டி விழா நடைபெறுகின்ற சமயத்தில் அவர்கள் பெரும்பாலும் ஆலயத்தை விட்டு வெளியிலே நிகழ்ச்சிகளுக்கு செல்வது இல்லையா. நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கின்ற மிகுந்த மதிப்பு, நம்பிக்கை, தமிழ் பேராயத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற உயர்ந்த எண்ணம், இந்த அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு என்று சொல்லுகின்ற விதத்தில் 22 சைவ ஆதீன தலைவர்களெல்லாம் அடைத்து ஒரு மாபெரும் மாநாடு நாம் நடத்தி இருக்கின்றோம். அந்த மாநாட்டின் வெற்றிக்கு பெரும்பங்கு காரணமாக இருந்த பெருமைக்குரியவர் நம்முடைய மயிலம் மகா சன்னிதானம் அவர்கள். ஒரு தொடர்பு அலுவலரை போன்று எந்தெந்த ஆதீனங்களையெல்லாம் எப்படி அழைக்க வேண்டும் என்று எண்ணி பல ஆதீனங்களோடு நமக்காக அவர்கள் பேசி 22 ஆதீனங்கள் இந்த மேடையிலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்த பெருமை மகா சன்னிதானம் அவர்களுக்கு உண்டு. அதன் பிறகு அடுத்த ஆண்டு நடைபெற்ற வைணவ மாநாட்டிலும் கூட அவர்கள் நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கேற்று நான் சைவ சமயத்திற்கு மட்டுமல்ல வைணவத்திற்கும் வேண்டியவன் தான் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மகா சன்னிதானம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று 5 நாட்கள் நடைபெறவிருக்கின்ற பக்தி இலக்கிய பெருவிழாவை தொடங்கி வைக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை மிகுந்த அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்கள் தமிழ் பேராயத்தோடு மிகுந்த நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பவர். அருட்துணையர் என்ற பட்டய வகுப்பை கடந்த 12 ஆண்டு காலமாக நடத்தி 12 குழுக்கள் முடிந்து 13வது குழுக்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்களை உருவாக்கி நாடெங்கும் இருக்கின்ற திருக்கோயில்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்திருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அரசாங்கம் கூட செய்ய முடியாததை, அரசாங்கம் செய்ய தவறியதை தொடர்ந்து செய்து வரக்கூடிய பெருமை நம்முடைய தமிழ் பேராயத்தோடு இணைந்து செய்யக்கூடிய பெருமை ஐயா அவர்களுக்கு உண்டு. எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் திருக்கோயில் அர்ச்சகராக ஆக முடியும் என்ற அந்த உண்மையை, உறுதியை உச்சநீதிமன்றம் வரையில் சென்று வாதாடி அந்த உரிமையை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் ஐயா அவர்கள். அதுபோன்று ஆலயங்களெல்லாம் தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு என்று தமிழ் மயமாக வாழ்ந்து வரக்கூடிய பெருந்தகை செந்தமிழ் வேள்வி சதுரர் என்று சிறப்பிக்கப்படுகின்ற ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி உரையாற்ற இருக்கின்றார்கள் அன்பு தம்பி அருணாசலம் அவர்கள்.
ஒரு நாள் என் அறையிலே பேசி கொண்டிருக்கின்ற பொழுது கந்தசஷ்டி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நாடெங்கும். நாமும் அதுபோன்ற விழாவை நடத்தலாம், கந்தசஷ்டி என்று பெயர் இருக்க வேண்டாம், பக்தி இலக்கிய பெருவிழாக நடத்தலாம் என்று அவர் சொன்னார். அவர் கோடு போட்டு கொடுத்தார், நாங்கள் ரோடு போட்டிருக்கின்றோம். தமிழ் பேராயத்தின் பணிகளுக்கெல்லாம் கோடு போடக்கூடிய பணியை செய்வார் அவர். பல விழாக்கள் அவருடைய ஈடுபாட்டின் காரணமாக, அவருடைய முயற்சியின் காரணமாக இங்கே நடைபெற்றிருக்கின்றன. எனவே தமிழ் பேராயத்தின் வளர்ச்சியிலே மிகுந்த பற்றுடைய எங்களுக்கு உதவி வருகின்ற அன்பு தம்பி அருணாசலம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அருமையான இசை நிகழ்ச்சியை இங்கே நடத்தி காட்டினார்கள் மாணவர்கள். 2 சகோதரிகள் இங்கே அற்புதமாக நடனம் ஆடினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியை, நன்றியை தெரிவிக்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற விதத்தில் வருகை இருந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், பல்வேறு புலங்களைச் சேர்ந்தவர்கள், துறை தலைவர்கள், துணை முதல்வர் அவர்கள், பல புலங்களைச் சேர்ந்த மாணவ கண்மணிகள், உங்கள் அனைவரையும் பக்தி பெருவிழாவை சிறப்பிக்கின்ற விதத்தில் வருகை இருந்திருப்பதால் தமிழ் பேராயத்தின் தலைவர் என்ற முறையில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வின் அடுத்ததாக சான்றோருக்கு சிறப்பு செய்தல் மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். மாண்புமை வேந்தர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள் தற்போது 4 தொல்காப்பிய குறள் நூல்களை வெளியிட முதுமுனைவர் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்வார். மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள் நூல் ஆசிரியர்களுக்கு தற்போது சிறப்பு செய்வார். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நூல் அறிமுகம் பற்றி பேசுவதற்காக தமிழ் பேராயத்தின் துணை பேராசிரியர் முனைவர் ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 4 மணி நேர மாநாட்டை நடத்திவிட்டு நாட்டையே ஆள வேண்டும் என்று துடிக்கின்ற நட்சத்திரங்கள் மத்தியில் தமிழ் பேராயம் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு மாநாடாகத்தான் இதுவரை நடந்தேறியுள்ளன. அந்த வகையில் பக்தி இலக்கிய பெருவிழா என்று இந்த 5 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே உலகம் AI தொழில்நுட்பத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தொல்காப்பிய குறுநூல்கள் தேவையா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுவும் இல்லாமல் தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் தமிழ் படித்த இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு அது ஒரு மிரட்சியை தருகின்ற இலக்கிய பணுவலாக தான் இதுவரைக்கும் நமக்கு பார்க்கப்பட்டிருக்கின்றது.
அதுவும் இல்லாமல் ஏராளமான உரைகள், தொல்காப்பியத்திற்காக ஏராளமான உரைகள் வெளிவந்திருக்கின்ற சூழலில் இது போன்ற குறுநூல்கள் எத்தகைய பலன்களை தரும், அதற்கான நோக்கம் என்ன என்கிற கேள்வி நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த குறுநூல்கள் எதற்காக என்றால், தமிழை எழுத படிக்க தெரிந்த சாமானியனும் தொல்காப்பியரின் கருத்துக்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 4 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள் தொல்காப்பியர் உணர்த்தும் மாந்தநேயம் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். செந்தமிழ் வேலிச்செல்வர் ஐயா முனைவர் மூப்பே சத்திவேல் முருகனார் அவர்கள் தொல்காப்பியத்தில் இறையியல் கோட்பாடு என்கின்ற ஒரு நூலையும், மேலாண்மை புலத்தில் பணியாற்றுகின்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் கா மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் தொல்காப்பியம் உணர்த்தும் ஆளுமை பண்புகள் என்கின்ற ஒரு நூலையும், எஃப்எஸ்சியில் பணியாற்றுகின்ற முனைவர் நா ரஞ்சன் அவர்கள் தொல்காப்பியரின் இலக்கண கருவாக்கங்கள் என்கின்ற இந்த 4 நூல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதல் 3 நூல்கள் ரஞ்சன் அவர்களுடைய நூலை தவிர்த்து மற்ற 3 நூல்களும் தொல்காப்பியத்தின் கருத்துக்களை உள்வாங்கி அது எழுதப்பட்டிருக்கின்றன. தொல்காப்பியத்தை வேறு வேறு கோணங்களில் அது வெளிப்படுத்துகின்றது. ரஞ்சன் அவர்களுடைய நூல் தொல்காப்பியம் எப்படி உருவாக்கப்பட்டது, அது மற்ற இலக்கணங்களோடு ஒன்றுபட்டும் வேறுபட்டும் எப்படி இருக்குது என்கின்ற அடிப்படையில் அது தொல்காப்பியம் இலக்கண கருவாக்கங்கள் என்கின்ற தலைப்பில் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்போது நம்ம முனைவர் கரு நாகராஜன் ஐயா தமிழ் பேராய தலைவர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு தன்னுடைய வாழ்நாளில் குறைந்தது ஒரு 100 புத்தகங்களையாவது கையளித்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்நாள் குறிக்கோள். அந்த வகையில் இது அவருடைய 76வது நூல். அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயல்களில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் அந்த மாந்தநேய சிந்தனைகளை எப்படி பேசியிருக்கார் என்று அது பேசுது. எனக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் இந்த புத்தகத்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு 10 முக்கிய நாடுகள் போரில் இன்றைக்கி ஈடுபட்டு 10க்கும் மேற்பட்ட நாடுகள் போரில் ஈடுபட்டு இருக்கார்கள். போர் அப்படின்னு சொன்னாலே பகைவனை வீழ்த்துவது மட்டும்தான் அந்த நோக்கமாக இருக்கும். பகைவனை வீழ்த்துவது தான். ஆனால் உண்மையாகவே தமிழோட இந்த புறத்திணை என்பது பொருளாதாரத்தில் வருகின்ற ஒரு இயல். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தநேய சிந்தனையை சொல்லியிருக்காங்க. முழுக்க போர் சார்ந்த விஷயங்களில் மாந்தநேய சிந்தனைகள் என்னன்னு பார்த்தா, பகைவனை வந்து வீழ்த்துவது வெற்றி அல்ல, போரின் வெற்றி அல்ல, பகைவனை வெற்றி கொள்வது. ரெண்டுமே வேறுபாடு உண்டு. பகைவனை வீழ்த்துவது வேறு, பகைவனை வெற்றி கொள்வது வேறு. இப்போ எம்ஜிஆர் படத்தெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய எம்ஜிஆர் படத்தில் சண்டை போட்டே இருப்பார். பகைவன் கிட்ட வில்லன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு கத்தி கொடுப்பார், தூக்கி போடுவார். ஏன்னா அவனை பகைவன் வந்து தனக்கு இணையாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது ஒரு உண்மையான வெற்றி. அதுதான் பகைவனை வீழ்த்துவது, அவனை சமமாக இருக்கணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்கிறது என்னென்னா, நீ பகைவனை வந்து பார்த்தீங்கன்னா போய் அவன் தெரியாத இருக்கின்ற நேரத்தில், அவன் வந்து ரொம்ப வலுக்குண்டி இருக்கின்ற நேரத்தில் போயிட்டு அவனை வீழ்த்துவது வெற்றி அல்ல, நான் அவங்ககிட்ட சண்டைக்கு வரேன்டா என்று சொல்லி அதுக்கு வந்து அங்கே போயிட்டு இருக்கின்ற ஆணிரைகளை, அதுக்கு வந்து குறிப்பாக அவனுக்கு வந்து நான் போருக்கு வரணும் என்பதை அவனுக்கு குறிப்பாக உணர்த்தி விட்டு அவங்ககிட்ட இந்த ஆணிரைகளை கொண்டு வரணும். அதுவும் அந்த ஆணிரைகளை எப்படி கொண்டு வரணும்னா, அந்த ஆணிரைகளுக்கு எந்த வகையிலும் வந்து ஒரு சின்ன பாதிப்பு கூட வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்து அவங்ககிட்ட போரிடணும். அந்த போருக்கான நான் எந்த நிலத்திலிருந்து வந்து போரிடணும்னு சொல்லிட்டு அந்த பூவை சூடி கொண்டு போரிடணும். அப்படியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அந்த மாந்தநேய சிந்தனையோடு எப்படி இருந்தார் என்பதை இந்த நூல் பேசுது. அடுத்து நம்ம ஐயா முதுமுனைவர் சத்திவேல் முருகனார் அவர்கள் ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த தோய்வுடையவர். கடந்த 13 ஆண்டுகளாக தெரியும். எல்லா மதத்தவர் மீதும் வந்து மிகுந்த அன்பு கொண்ட ஒரு மனிதர். நான் நெருங்கி இந்த மேடை அலங்காரத்துக்காக சொல்லவில்லை, எனக்கு நல்லா தெரியும் அது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அப்படி ஒரு 100 நூல்களை தமிழ் சமூகத்துக்கு அளிக்க வேண்டுமோ, அதுபோல் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தமிழ் அர்ச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி பயணித்து கொண்டிருப்பவர் நம்ம ஐயா முதுமுனைவர் சத்திவேல் முருகனார் அவர்கள். அவர் எழுதின நூல் தான் தொல்காப்பியத்தில் இறையியல் கோட்பாடுகள். இது ஏற்கனவே வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்க வேண்டிய நூல் இது. அப்பொழுது வந்து ஏற்கனவே தொல்காப்பியத்தில் மெய்யியல் என்று அதை எழுதியிருந்தார். அப்போது இருந்த அந்த பதிப்பு குழு இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியரை ஒரு சைவ சித்தாந்தியாகவே சித்தரிக்குது, இது தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு வந்து அது ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நூலை வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஐயா வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வேறொரு தலைப்பில் இந்த நூலை அவர் எழுதியிருக்காரு. நிறைய வியப்பான செய்திகள் இந்த நூலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கா என்பதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிவலிங்கமாக பார்க்கின்றார். அதுக்கு தொடர்ந்து வருகின்ற அப்படின்றத அது நந்தியாக அவர் வந்து உருவகிச்சு எழுதியிருக்காரு.
சிலது வந்து சில உடன்பாடு இல்லாத கருத்துக்களும் இந்த நூலில் எனக்கு உண்டு. இது அறிமுகமாக இருந்தாலும் அந்த உடன்பாடு இல்லாத கருத்துக்கள் என்னன்னு சொன்னால் ஐயா அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமகனார். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா அநேக புது புது தகவல்கள். நம்ம தொல்காப்பியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இயல்களிலிருந்து தொல்காப்பியர் அவர் என்ன மாதிரியான இறையியல் சிந்தனையோடு இருந்தார் என்று எல்லா மதத்தவரும் ஏற்கின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக கடவுள் என்றாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகள், ஒவ்வொரு குறிக்கோள்கள், ஒவ்வொரு உருவங்கள் உண்டு. கடவுள் என்றால் இப்போ இந்த அரங்கில் இருக்கின்ற 300 பேர் கேட்டால் கடவுள் யார் அப்படின்ற ஒரு ஒற்றை கேள்வி 300 பதில்கள் வரும். 300 பதில்கள் வரும். அதை தாண்டி பக்கத்தில் இருக்கிற பதிலை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய பதில் இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு 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 மனநிலை இங்கே உண்டு. ஆனால் கூட இந்த நூல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்கின்ற காரண காரியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இறை என்பது என்ன, அது தத்துவம் என்ன, தத்துவம் என்பது அந்த தத்துவம், அந்த தத்துவத்தின் பின்னாடி இருக்கின்ற மறைபொருள் எல்லாவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் பேசுகிறது. தொல்காப்பியத்தில் இறையியல் கோட்பாடு என்கின்ற இந்த நூல். அடுத்து தொல்காப்பியர் உணர்த்தும் ஆளுமை பண்புகள், முனைவர் கா. மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் எழுதின இந்த நூல். பொதுவாகவே கெட்ட பழக்கத்தை வந்து ரெண்டாக சொல்லலாம். ஒன்று இந்த சமூகம் கற்றுத்தருகின்ற கெட்ட பழக்கம், இன்னொன்று நம்முடைய குடும்பங்கள் கற்றுத்தருகின்ற கெட்ட பழக்கம். சமூகம் கற்றுத்தருகின்ற கெட்ட பழக்கங்கள் புறத்திலிருந்து உள்ளே வருது. ஆனால் இந்த குடும்பங்கள் நம்மளோட வீடுகள் கற்றுத்தருகிற கெட்ட பழக்கம் அது என்னென்னா, நாம் வந்து இந்த ஜாதிக்காரர் அந்த ஜாதியை நம்ம உயர்வானவர்கள், நம்ம இந்த மதத்துக்காரர் அந்த மதத்தைக்காரரை விட நம்ம உயர்வானவர்கள். நீ அதை தாண்டி இன்னொன்று சொல்லி தருவாங்க, நீ ஆண், நீ பையன், நீ வந்து பெண்ணை விட உயர்வானவன். இது என்னென்னா புறத்திலிருந்து வருகிறது, காலப்போக்கில் மறைஞ்சிடும். இது வந்து பார்த்தா மூளையில் ஏற்றப்படுகின்ற ஒரு விஷயங்கள். நீ வந்து ஆண், ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை என்று சொல்லி பெண்ணை விட நீ உயர்வானவன் என்று சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்றப்படுகின்ற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை அது வந்து பிரதிபலிக்கிறது. அப்போ இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆளுமை பண்புகளை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஒன்று ஆடவர் ஆளுமை, மகளிர் ஆளுமை என்ற 2 பிரிவாக பிரிச்சிருக்குது. இதில் வந்து ஆடவர் ஆளுமையை விட்டுலாம். மகளிர் ஆளுமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் என்பவள் ரொம்ப மனவலிமை உடையவள் என்கின்ற கருத்தை வந்து போய் பேசுது. ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆடவன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த குடும்பத்தை அந்த பெண்ணால், அந்த தாயால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட முடியும், மேல் நோக்கி அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துட முடியும். ஆனால் ஒரு ஆடவன் இருந்து பெண் இறந்து விட்டான்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தத்தளிப்புக்குள்ளே வந்துடும். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அண்மையில் கூட ஒரு கருத்து கணிப்பு என்னென்னா, தற்கொலை செய்து கொள்ளுகின்ற மனிதர்களில் 72% வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் 28% தான் பெண்கள் என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இந்திய அளவில். அப்படி என்றால் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஏற்கனவே மன வலிமை குன்றியவள் பெண், உடல் வலிமை குன்றியவள் பெண் என்கின்ற கருத்தாக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் உடைக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை சீராக நடத்தி செல்வதற்கு பெண் என்கின்ற ஒரு பேர் ஆளுமை வந்து ரொம்ப முக்கியம் என்பதை இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பேசுது. அடுத்து இறுதியாக முனைவர் நா. ரஞ்சன் அவர்கள் எழுதின தொல்காப்பியரின் இலக்கண கருவாக்கங்கள். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தை வந்து எடுக்கலை, தொல்காப்பியம் உருவாக்க அந்த பின்னணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் பேசுது. இந்த நூல்கள் 4 நூல்களை பற்றின ஒரு விரிவான திறனாய்வு விமர்சன கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் நடைபெறும். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொல்காப்பிய குறுநூல்கள் வெளிவர இருக்கின்றன. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக நூல் அறிமுக உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது தலைமை உரை, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் உலகமே வியக்கும் வண்ணம் பக்தி பெருவிழா எடுக்கும் தமிழ் காக்கும் திருமகனார் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் தமிழ் பேராய பணிகளில் தமிழ் பணி மட்டுமன்றி பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறார். முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோர் வரிசையில் 4ஆம் தமிழ்த்தங்கம் கண்ட பாண்டித்துரை தேவரை தொடர்ந்து 5ஆம் சங்கமாம் தமிழ் பேராயம் கண்ட எங்கள் மாண்பமை வேந்தர் பார்போற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலம் தமிழ் தொண்டாற்றி முருகப்பெருமானின் சிறப்புகளை உணர்த்தும் விதத்தில் நடத்தப்படும் பக்தி விழாவிற்கு தலைமை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற தமிழ் பேராயம், இதை போன்ற பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலும் அறிவியல் படிப்பு,
பொறியியல் படிப்பு, மருத்துவம் போன்ற படிப்புகளை மிக சிறப்பாக செய்து வருகிற இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் இது ஒன்று. ஆக ஒரு பல்கலைக்கழகம் என்பது இது போன்ற அறிவியல், பொறியியல், மருத்துவம் நின்றுவிட்டால் போதுமா? குறிப்பாக தமிழ்நாட்டில் இயங்குகின்ற இந்த பல்கலைக்கழகங்கள் தன்னை தனித்துவ நிலையை தெரிவிக்க வேண்டுமானால், ஆமாம், இந்த பல்கலைக்கழகம் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. தமிழிலும் சம அளவில் ஆர்வம் காட்டுகிறது. ஏதோ பாடத்திட்டத்தில் வருகிற தமிழை கற்பது மட்டுமல்ல, சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அதையும் மிஞ்சி தமிழ் இலக்கியங்களையும், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தொல்காப்பிய காலத்து இலக்கியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்து இந்த துறையின் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார்கள். இன்றைக்கு நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில், தமிழை வளர்க்கிறோம், நாங்கள் மட்டுமே வளர்க்கிறோம், எங்களை விட்டு யாரும் தமிழை வளர்ப்பதற்கு ஆள் இல்லை என்ற தோணியில் சில பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் என்ற வார்த்தை ஈழ்கூட சரியாக வராது. ஆனால் நாங்கள் தான் தமிழுக்கு தலைவன். ஆகவே இந்த நாங்கள் மட்டுமே தமிழை காக்கிறோம், பார்த்து கொள்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று இன்றைக்கு மார்தட்டி கொள்ளுகிற நிலையில் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எதுவும் அறியாமல், தெரியாமல், நாட்டின் நடப்பை புரியாமல் நீங்களே உங்கள் முதுகில் தட்டி கொள்ளுகிறீர்கள் என்பதாகத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகமானது குறிப்பாக எந்தெந்த துறையிலெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் சிறந்து விளங்குகிறதோ அதே போல் தமிழ்துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். குறிப்பாக தமிழ் பேராயத்தின் மூலமாக சிறந்து விளங்க வேண்டும். அதற்காக திரு கருநாகராஜனிடம் சொல்லியிருக்கிறேன். தமிழை வளர்ப்பதற்கு, நம்மை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி கொள்வதற்கு எத்தகைய நிகழ்ச்சிகள் வேண்டுமா நடத்துங்கள். அது கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், பேச்சு போட்டியாக இருக்கலாம். ஆக உங்கள் துறையை நீங்கள் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளுங்கள், ஆக்டிவாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த முறையில் இந்த பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் 22 ஆதீனங்களை அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். எப்பவுமே 2 ஆதீனங்கள் ஒன்று கூடுவது இல்லை, அது அவர்கள் சொன்னது. ஆக முடியாத ஒன்றை முடித்து காட்டி 22 ஆதீனங்களும் என்று கூட்டப்பட்டு அவரெல்லாம் பாராட்டப்பட்டு அவருடைய சிறந்த உரையை நாங்கள் கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தோம். அதுபோல் திரு கருநாகராஜன் சொன்னது போல், ஏன் ஆதீனங்கள் தான் தமிழை வளர்க்கிறார்களா? நாங்கள் பயனர்களும் தமிழை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வகையில் சில பேர் சொல்ல, அதையும் கூட மிக வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறோம் என்பது இந்த பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய தனி சிறப்பாக கருதுகிறேன். அந்த வகையில் 5 நாட்கள் நடக்க இருக்கிற இந்த பெருவிழாவில் குறிப்பாக பேசுபவர்களை அழைப்பது என்பது எளிது, பேசுவதை கேட்பதற்கு வருவது அதுதான் முக்கியம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கூட்டத்தை கூட்ட வேண்டுமானால் சினிமா நடிகராக இருக்க வேண்டும், வசனம் பேச வேண்டும், அரசியல் பேச வேண்டும். அதை கேட்பதற்கு இளைஞர்கள் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த மாணவ மாணவிகளை உளமாற பாராட்டுகிறேன். இன்னும் சொல்ல போனால் காலப்போக்கில் இது போன்ற செயல்பாடுகள் அதிகரித்து வளர்ந்து
இந்த அரங்கம் போதாது, தமிழ் என்று சொன்னாலே தமிழ் இலக்கியம் பேசப்பட வேண்டும் என்றாலே அதை கேட்பதற்கு இந்த பல்கலைக்கழகத்தில் 200 பேர் இல்லை, 500 பேர், 1000 பேர் பெரிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இங்கே இருக்கிறது, வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இருக்க வேண்டும் மக்கள் என்று சொல்கிற வகையில் இன்றைக்கு காலத்தில் இந்த நேரத்தில் தமிழ் இலக்கியங்களில் ஆன்மீகத்தில் பற்று கொண்டு அதை கவனிக்கிற அது உன்னதமான அந்த எண்ணத்தில் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளை உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இது மிக சிறப்பான ஒன்று. இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்பதற்காக அது தொகையை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். எந்த விழாவாக இருந்தாலும் தமிழுக்கு பெருமை சேர்ப்பதாக இருந்தால் அதற்காக எந்த அளவில் வேண்டுமானாலும் இந்த பல்கலைக்கழகம் துணை இருக்கும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி ஓதுவார்கள், அதே போல் அர்ச்சகர்களுக்கெல்லாம் கூட வகுப்பெடுத்து பட்டயத்தை கொடுத்து இன்றைக்கி பல பேர் அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக மரியாதைக்குரிய சத்யவேல் முருகன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு செயல்படுங்கள், வழிகாட்டுங்கள் என்பதோடு கூட அதை விடவும் கூட ஆதீனங்கள் ஒரு தொன்மையான ஆதீனமாக கருதப்படுகிற மயிலம் ஆதீனம் அவர்கள் இது போன்ற எஸ்ஆர்எம் என்றாலே தன்னுடைய பல்கலைக்கழகம் எங்களைப் போன்றவர்கள் அவர்களும் தமிழில் அக்கறை எடுத்து தமிழை வளர்க்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற மயிலம் ஆதீனம் அவர்களையும் உள்ளபடியே மனமாற வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடரட்டும், மிக சிறப்பாக செய்யுங்கள். அதற்காக அத்தனை ஒத்துழைப்புகளும் இந்த பல்கலைக்கழகத்தாலும் என்னாலும் கொடுக்கப்படும் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியால் நீங்கள் உள்ளபடியே ஒரு புதிய அத்தியாயத்தை படித்துவிட்டு அடுத்த அத்தியாயத்துக்கு போகிற ஒரு பல கருத்துக்களோடு வெளியேறுங்கள் என்று கூறி உங்களை வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. சிறப்பானதொரு தலைமை உரையை வழங்கிய மாண்புமை ஐயா அவர்கள், வேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. விழாவின் தொடக்க உரை ஆற்ற உள்ள மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் முருகு என்றால் அழகு, சர்க்கரை பந்தலில் தேன் பாய்ந்தது போல் இந்த விழாவிற்கு தொடக்க உரை ஆற்ற வந்திருக்கிற தவப்பெருந்திரு மகா சன்னிதானம் அவர்கள் சாலச் சிறந்தவர். ஐயா அவர்கள் பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்டவர். இறைப்பணியை முதல் பணியாக செய்து அதன் மூலம் சமுதாயத்தில் பல்வேறு பணிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி அளித்து அவர்கள் வாழ்க்கையில் விலைக்கேற்றி கொண்டிருப்பவர். ஐயா அவர்களை தொடக்க உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பிரிவாக செயல்படும் தமிழ் பேராயத்தினுடைய பக்தி இலக்கிய பெருவிழாவிலே கலந்து கொண்டு தலைமையை ஏற்று 4 நூல்களை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை வேந்தர் ஐயா அவர்களே, விழாவிலே சமய இலக்கியங்களை பற்றி பேச இருக்கின்ற போற்றுதலுக்குரிய முதுமுனைவர் திரு சத்யவேல் முருகன் ஐயா அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் திரு கரு நாகராஜன் ஐயா அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற திரு அருணாச்சலம் ஐயா அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களே, அனைத்து துறை ஆசிரியர் பெருமக்களே, அன்பு உள்ளம் கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த விழா இந்த கந்தசஷ்டி 6 நாட்களில் இந்த விழா இந்த பல்கலைக்கழகத்தில்
நடத்துவது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் பழனியிலே நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள். தமிழக அரசு அறநிலைத்துறை முருக பக்தர் மகாநாடு பெரிய அளவிலே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே நாங்கள் எல்லாம் நினைத்தது, இதை ஒட்டி தமிழகமெங்கும் பல இடங்களில் முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தோம். அதை ஒட்டி நான் நினைக்கின்றேன், இதுதான் முதலாக முருகனை பற்றி பேசப்படுகின்ற ஒரு அரங்கமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே மாண்புமை வேந்தர் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, உண்மையிலேயே நான் 71 சென்னைக்கு பள்ளி படிப்பதற்காக நான் சென்றேன். அப்போது இந்த காட்டாங்குளத்திலே பார்க்கின்ற பொழுது எல்லாம் வெறும் கிராமங்கள், நிலங்கள். இன்றைக்கு நான் அவ்வப்பொழுது போகின்ற பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் கட்டடங்களாகவும் கல்வி நிலையங்களாம் பார்க்கின்ற பொழுது, ஏன்னா நாங்கள்லாம் படிக்கின்ற காலத்தில் அரசு உதவி பெறுகின்ற கல்வி நிலையங்கள் தான். ஆனால் இன்றைக்கு வேந்தரை போன்ற பல பெரிய உள்ளம் படைத்தவர்களுடைய பெரும் நன்கொடையால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கல்வி நிலையங்கள் வந்தனுடைய விளைவாக உலகத்திலே, தமிழகத்திலே கல்வி நிலையங்கள் பாராட்டப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மாணவர்கள் பெரும் பங்காக இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, அன்புள்ள மாணவ செல்வங்கள், இந்த விழா முழுக்க மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற விழா, பக்தி இலக்கிய பெருவிழா. ஏன்னா உங்களுடைய பேராயத்தினுடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் இந்த 4ஆம் தேதி என்று அழைத்த பொழுது சஷ்டியாக இருக்கின்றதை எப்படி என்று சொன்ன உடனே எங்கே என்று கேட்கும்போது பல்கலைக்கழகம் சொன்ன உடனே யாரிடம்னு மாணவர்களுக்கான சொன்ன வருவதாக ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் விஞ்ஞானத்திலே சயின்ஸ் கிளாஸிலே சொல்வார்கள், தியரிட்டிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் ப்ராக்டிக்கல். தியரிட்டிக்கலே ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறார் என்றால் அதை ப்ராக்டிக்கல் மூலிமா லேபில் சொல்லிக் கொடுத்தா தான் தியரிட்டிக்கலாக இட் வில் பி மோர் எஃபெக்டிவ், த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அதுபோல் இன்றைக்கு இலக்கியங்கள், சமய நிகழ்ச்சிகள், சமய வழிபாட்டு முறைகள், சமய இலக்கியங்கள், 2 செய்திகள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ அதை எல்லாரும், இளைஞர்கள், பிள்ளைகள் எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஏன் இறைவனை வணங்க வேண்டும்? நான் பார்க்கின்றேன் மயிலத்திலே சில பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வரும்போது, எதுக்கு கும்பிடணும், எதுக்கு ரொம்ப நேரம் கும்பிடணும், எதுக்கு ரொம்ப நேரம் அர்ச்சனை பண்ணணும், எதுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், இன்றைக்கு கேட்கின்றார்கள். ஆக இன்றைக்கு வழிபாட்டு முறை என்பது மாணவர்களிடம், இளைஞர்களிடம் என்ன என்பதை தெரிய வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிந்தால்தான் அவர்களுக்கு புரிந்த பிறகு ஆழமான செய்திகள் பதியும். நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் அறிவாளிகள், அவர்கள் மேலும் இதை உணர்ந்து எதிர்காலத்தில் நம்மை விட நம்மளுடைய இலக்கியங்களையும் சமயத்தையும் பேணி காப்பார்கள், பெருமை சேர்ப்பார்கள் என்ற எண்ணம் நம்மிடம் வர வேண்டும். அதற்குத்தான் நான் இப்பொழுது எதுக்கு நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில், ஏன்னா படிப்பிற்கு நேரம் பத்தாது, பல்வேறு சப்ஜெக்ட்ஸ், பல்வேறு பாடப்பிரிவு இருந்தாலும் கூட இன்றைக்கு இறைவன் நம்பிக்கை என்ன என்பதை நீங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இளைஞரிடம் சொல்வது என்பது, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஏன்னா இப்போ இன்றைக்கி படிக்க வந்துட்டோம், 1வது படிக்கிறோம், 10வது படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், படித்த பிறகு பட்டம் கிடைக்கிது. ஆனால் இறைவனை நம்புவது என்பது, இறைவனுடைய அருளை பெறுவது என்பது உடனடியாக கிடைக்கும் என்பது கிடையாது. நம்பிக்கை வேண்டும். இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால்தான் எதையும் செயல்படுத்த முடியும், எதையும் வெற்றி அடைய முடியும். அதுபோல் இளைஞர்கள், நீங்கள் படிப்போம், ஆனால் சில காலகட்டங்களில் சில தடங்கல்கள் நம்மளுக்கு வரும். அந்த தடங்கல்கள் வருகின்ற பொழுது நமக்கு, ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற வரை, பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை தனி மனிதன் தான் யாராக இருந்தாலும். வளர்க்கின்ற வரை பெற்றோர்கள், வளர்ந்த பிறகு கணவன் மனைவி உறவு, பிறகு பிள்ளைகள்,
ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் பிரிந்து செல்வார்கள், கணவன் மனைவி வயதாகி விடுவார்கள். ஆக ஒரு எந்த காலகட்டத்தில் மனிதன் தனி மனிதன்தான். அப்பொழுது அவனுக்கு துணையாக இருப்பது யார்? அவனுக்கு துணையாக இருப்பது என்பது தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையாகப்பட்டது எப்படி நாம் தெய்வ நம்பிக்கையை நாம் உணர்வது? அப்பொழுதுதான் அந்த இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. சமய இலக்கியங்கள்லாம் என்ன? ஏதோ புலவர் இன்றைக்கி 4 புத்தகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகம் படிக்கிறதுனால இது என்ன ஆழமான செய்தி என்ன? இது அனுபவமான புத்தகங்களா? ஆசிரியர் பெருமக்கள் படைத்திருக்கின்றார்கள், என்ன நூல்கள் அப்படின்னு கொஞ்சம் சப்ஜெக்டில் உள்ளே போகணும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சமய இறைவனுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம தமிழ்நாடு. அதை போல் தமிழ் நூல்கள், பழமையான நூல்கள், தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி, எதுவாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடிய நூல்கள், திருமுறைகள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் நூலில் தான் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கின்ற போது நூல்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது என்னென்ன நூல்கள், உதாரணத்துக்கு நீங்கள் கந்தர் அலங்காரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 108 பாடல்கள். எந்த நேரத்தில் உங்களுக்கு பொதுவாக இன்றைக்கி நம்ம கிளம்புறோம், ஏன்னா இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, நட்சத்திரம் நல்லா இல்லை அப்படின்னா உடனே பாட்டு இருக்குது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். நாள் என் செய்யும். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இன்றைக்கி என்ன ஐயோ நான் இன்றைக்கி செஞ்சால் நல்லா இருக்குமா? வினைதான் என் செய்யும். நம்ம ஏற்கனவே செய்த வினைகள் ஏதாவது நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ ஏதோ வினைகள் ஏதாவது கெடுதலாக இருக்குமா? கோல் என் செய்யும் 9 நவகிரகங்கள், அது ஏன்னா நம்ம கெடுதல் பண்ணுமா? இப்படி வினை கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசர் இருந்தாலும் இறைவன் முருகப்பெருமானுடைய பாதங்கள் 2 இதை வணங்குகின்ற போது குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகம் தோலும், அவனுடைய 6 முகங்கள், இதெல்லாம் நம்ம வழிபடுகின்ற பொழுது எந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு வராது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அன்பு கூர்ந்த மாணவர்களே, ஏன்னா நான் உங்களை போல நானும் ஒரு காலத்திலே பருவத்திலே மாணவனாக இருந்தவன் தான். ஒரு காலத்திலே பல கஷ்டங்களை அனுபவித்து தாண்டி வந்தவன் தான். அப்படி வருகின்ற போது எனக்கு துணையாக இருந்தது என்பது பெற்றோர்களுடைய ஒரு அன்பு வாக்கு. அடுத்ததாக இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையாகப்பட்டது தான் என்னை பல கட்டங்களில் எந்தெந்த தடங்கள் வந்தாலும் இதை தாண்டி என்னை அனுப்புவது என்பது இறை நம்பிக்கை. அது எந்த மதத்தை இருந்தாலும் பரவாயில்ல, இறை நம்பிக்கை அவசியம் தேவை. அதுக்குத்தான் இந்த இலக்கியங்கள்லாம் சொல்கின்றது. நான் தண்டபாணி சுவாமிகள்ன்ற தெரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் தண்டபாணி சுவாமிகள்ன்ற நம்முடைய விழுப்புரம் பக்கத்தில் திருவாமூத்தூரில் சமாதியானவர் 1,00,000 பாடல்கள் பாடியிருக்கின்றார். 1,00,000 பாடல்களில் 50,000 பாடல்கள் அவர் இன்றைக்கி இந்த மலை மேலே ஏறுவார், இந்த முருகனை தேடி பாடி போவார். அப்படி போகும்போது அந்த முருகன் காட்சி கொடுக்கணும். அவருக்கு 2 நாள் 1 வாரம் தங்கி பாடுவார். காட்சி கொடுக்கலன்னா அந்த பாடின 1000 பாட்டை கிழிப்பார் அவர். அப்படியே ஒரு அதீதியான ஒரு பக்தி அந்த முருகன் பேரில் அந்த தண்டபாணி சுவாமிகள். அப்படி முருகனுடைய அருளை பெற்ற தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், இப்படி பல பேருடைய நூல்களை அன்பு கூர்ந்து படியுங்கள். அப்படி படிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். முருகப்பெருமானை பற்றி நம்முடைய நல்லாத்தூர் சூப்ரா சுவாமிகள் அவர் 400 வருஷத்துக்கு முன்னே பாடியிருக்கார். திருச்செந்தூர் முருகனை பற்றி அவர் பாடுகின்ற பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமானுக்கு என்ன ஒரு வலு அதிகாரம் இருக்கோ, விஷ்ணுவுக்கு என்ன இருக்குதோ, பிரம்மாவுக்கு இருக்கோ, 3 பேருக்கு இருக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானை இருக்குது. யார்? திருச்செந்தூர் முருகன்கிட்ட இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபடுகின்ற போது 3 பேர்கிட்டம் இருக்கக்கூடிய சக்தி இந்த முருகன்கிட்ட இருக்குதுன்னு அப்படி பாடுறார் சூப்பரா சுவாமிகள். எதுக்கு நான் சொல்கிறேன்ற அன்பு கூர்ந்த மாணவர்களே, இது வாழ்க்கை என்பது படிப்பு ஒரு பக்கம். நீங்கள் பட்டம் பெறுவது என்பது உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக படிக்கின்ற படிப்பாகப்பட்டது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பல செய்திகள் இருக்கின்றது. ஒவ்வொருத்தரிடையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டிஸ், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் காட் இன் யுவர் இன்னர் மைண்ட். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் சில நேரத்தில் டெஸ்ட்டு எடுப்பேன். நான் சில இடத்துல எடுப்பேனாக்கா ஒரு ஊர் எடுத்துக்குவேன், நான் ஒரு கோயில் எடுத்துக்குவேன். நான் எடுத்துக்கிட்டேன்னாக்கா வாட் இஸ் வாட்டுன்றது இந்த சயின்டிஃபிக் ஸ்டடியில் மட்டும் கிடையாது, அது டெப்த் ஸ்டடியில் போவேன். டெப்த் ஸ்டடின்னா அதில் லாங்குவேஜ் நம்ம தமிழ் இலக்கியங்களில் பார்ப்பேன். பத்தலை அப்படின்னா மலையாளத்தில் போவேன். மலையாளத்தில் போய் தேர் ஆர் ஸ்காலர்ஸ் ஃபார் இட், தேர் ஆர் பீப்புள் ஃபார் இட். அதில் போகும்போது தே வில் ஃபைண்ட் அவுட்.
நம்மளுடைய வரலாறு, இந்த ஊரினுடைய வரலாறு, இந்த எந்த ஊர் செய்தியாக வரலாறாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. 500,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கின்றன, ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதற்கு நமக்கு தெரியவில்லை. அதை இதை போல புலவர்கள் மூலியமாகத்தான் எழுத்து வடிவத்தில், நூல்கள் வடிவத்தில் வருகின்ற போதுதான் நமக்கு அது தெரியும். ஆக அன்புகூர்ந்த மாணவர்களே, இது ஏதோ சமய இலக்கியம் ஐயா வேந்தர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள், திரு நாகராஜன் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இது சாதாரண விழா அல்ல. சமய அடிப்படையில் இருந்தாலும் நீங்கள் இலக்கிய அடிப்படையில் மட்டுமல்லாமல் இலக்கியத்தில் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது இது உங்களுடைய படிப்போடு மட்டுமல்லாமல் படிப்புக்கு மேல் எதிர்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வகையில் பல பொக்கிஷங்கள் இருக்கின்றத என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதற்கு உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் தேக்கு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டி தேக்கு மரம் வேணும் அப்படின்னா கேரளாவில் புனலூர் டிவிஷனில் போய் பார்க்கணும். திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் புனலூரில் போய் தேக்கு மரம் குவாலிட்டி மரம் 50 வருஷம் 75 வருஷம் மரம் தான் அங்கே கிடைக்கும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது 70 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கைனாக்கா அந்த 50 வருஷம் 60 வருஷம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு நல்ல பலனை தரும். அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சமய இலக்கியங்கள் அவசியம் தேவை. நல்ல இலக்கியங்களை படியுங்கள். நல்ல இலக்கியங்களை நீங்கள் படிக்கின்ற போது அதிலே பல சமய செய்திகள் வரும். அந்த சமய செய்திகள் வருகின்ற போது இலக்கியம் சார்ந்த ஒரு ஆழமான கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா பல இலக்கியங்கள் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா மயில் தான் வாகனம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 500,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரலாறு என்ன சொல்லுதுன்னாக்கா மயிலுக்கு முன்பாகவே யானை முருகனுக்கு வாகனமாக இருந்தது என்று சொல்கின்றது. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சில இடத்துல முருகனுக்கு யானை தான் வாகனம். பெங்களூரில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் கூட யானை தான் வாகனம் இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன். அதுபோல் பல வரலாறு செய்திகள் முருகனுக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பல இடத்துல பார்த்திங்கன்னா முருகனுக்கு ஒரு முகம்தான், கிழக்கு பார்த்த முருகன் தான். ஆனால் பழமையான வரலாறில் பார்க்கும்போது முருகனுக்கு சண்முகப்பெருமான் அறுமுகக் கடவுள் தான் முருகப்பெருமானுக்கு இருக்குது. ஏன்னா அது ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி பல இடத்துல பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த இறைவன் தான் இருக்கிறார். ஆனால் இப்போ சில வரலாறுகளில் பார்க்கும்போது சிறப்புக்குரியது என்ன அப்படின்னா தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய இறைவனை வணங்குவது தான் சிறப்பு. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், சிதம்பரம் நடராஜர், இப்படி தெற்கு முகமாக பார்க்குறது ரொம்ப விசேஷம். இப்படி பல்வேறு செய்திகள் எல்லாம் நமக்கு பழமையை சொல்லக்கூடியது இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் வாயிலாகத்தான் நமக்கு பல்வேறு செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி பார்க்குறோம், இந்தியா பார்க்குறோம், இதுதான் நம்ம எல்லாம் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு 300-500 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இப்படி பல கண்ட்ரீஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது ஒரு காலத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு தரை பகுதியாக இருந்த நாடுகள். நம்முடைய சேடர்கள், சோழர்கள், பல்லவர்கள் இவர்கள்லாம் அங்கே போய் அங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள், அங்கே கோயில்கள் கட்டியிருக்கின்றார்கள். ஆக இப்படி நம்முடைய கலாச்சாரமாகப்பட்டது, பண்பாடாகப்பட்ட நம்முடைய தமிழர் கலாச்சாரம், தமிழ்நாட்டு வழிபாடு முறை, தமிழ் இலக்கியங்கள் ஏதோ ஒரு பகுதியில் சுருங்கிவிட்டதாக அன்பு கூர்ந்து நினைக்க வேண்டாம். உலக அளவில் பெரும்பான்மை இடங்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கின்றன. ஆக அன்பு கூர்ந்த மாணவ செல்வங்களே, ஏதோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. ஏன்னா ஐயா அவர்கள் உண்மையிலே வேந்தர் அவர்கள், ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள்ட்ட சொன்ன கூட நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன். இந்த சஷ்டி 6 நாள் பொதுவாக நான் எங்கேயும் போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே இறைவ வழிபாடோடு இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் சொன்ன உடனே, ஏன்னா எதிர்காலத்தில் நாங்கள் கோயில் நடத்துகிறோம், வழிபாடு பண்ணுறோம், யாருக்கோசரம்? மக்களுக்கோசரம், அதுவும் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கோசரம். நீங்கள் நன்றாக இருந்தால்தான், மக்கள் நன்றாக இருந்தால்தான் கோயில்கள் நன்றாக இருக்கும். ஆக அந்த காரணத்தினாலே உங்களுடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த அளவிலே மாணவர்களே, மாணவ செல்வங்களே, இதை போல் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இலக்கியங்களை பாருங்கள். அது எந்த மதத்தில் எந்த விழாவாக இருந்தாலும் அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் நம்ம மனித குலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சொல்லி இதை போல் விழாக்கள் எல்லாம் மேலும் மேலும் நடைபெற வேண்டும். சென்ற மாதம் கூட நான் உங்களுடைய சேரசாரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய விழாவுக்கு நான் வந்திருந்தேன். அதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அதில் இப்போ என்னுடைய பேச்சு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு சமயத்தினுடைய பங்கு, த டெவலப்மெண்ட் ஆஃப் தி
ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ன்றது நான் சென்ற மாதம் நான் வந்து ஐ ஹேட் எ ஸ்பீச். ஸோ இது கிட்டத்தட்ட 5வது மீட்டிங் எஸ்ஆர்எம். ஏன்னா மாணவர்கள் எதிர்காலத்தில் யங்கர் ஜெனரேஷன் அவங்க ஒன்லி when they are prosperous the country will be prosperous. once any country is prosperous the world is prosperous என்ற அடிப்படையில் என்னுடைய தத்துவங்கள் இருக்கும் என்ற அளவிலே சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் கூடிய நிலையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய பாரத நாடு நன்றாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துவில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். சிவா முருகா. ரீடர்ஸ் வில் பி த லீடர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தையை நிரூபிக்கும் வகையில் அற்புத உரையை எங்கள் மாணவர்களுக்கு வழங்கிய மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சன்னிதானம் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்புரை முருகனும் முத்தமிழும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றவுள்ள முதுமுனைவர் செந்தமிழ் வேள்வி சதுரர் மூபே சத்தியவேல் முருகனார். தமிழ்தான் தெய்வமொழி பக்தி மொழி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர். தமிழர்கள் கட்டிய கோயில்களில் தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து கொண்டிருப்பவர். அப்படி தமிழில் குடமுழுக்கு செய்தால்தான் இறையருள் கிட்டும் என்பதை தொடர்ந்து தன்னுடைய உரையில் எழுதி கொண்டு வருபவர். ஐயா அவர்களை சிறப்புரை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் உருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவை. இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற மிக அற்புதமான பெருமைக்குரிய பெரியோர்கள், சான்றோர் பெருமக்களும், அறிவார்ந்த இந்த மேடையை அலங்கரிக்கின்ற அவர்களையும், கீழே அறிவார்ந்த மாணவ செல்வங்களாகவும் மற்றவர்களாகவும் ஒரு அறிவார்ந்த கூட்டத்துக்கு இடையிலே உங்கள் முன்னாலே வந்து நிற்கிறேன். அடியேனுடைய நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் இறையியல் கோட்பாடு என்ற நிலையிலே, அடுத்து முருகனும் முத்தமிழும் என்ற தலைப்பிலே சில சொல்லி அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த பல்கலைக்கழகம் என்கின்ற நிலையிலே உலகத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, கணக்கிறந்த பல்கலைக்கழகங்கள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு நாடுகளிலே தமிழர்களாலேயே நடத்தப்படுகிற பல்கலைக்கழகங்கள் கூட பல இருக்கின்றன. ஆனால் அது ஆயிரமாக இருந்தாலும் கூட அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய பெருமை இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே தமிழ் பேராயம் உருவாக்கி, அந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக கோயில்களில் எல்லாம் தமிழே கொலுவிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை மனதிலே கொண்டு விதையாக கொண்டு நம்முடைய பல்கலைக்கழக பாரிவேந்தர் அவர்கள் உள்ளத்திலே அந்த தோன்றிய அந்த ஒளி கீற்று தான் இப்பொழுது தமிழ்நாட்டிலே தமிழ் அர்ச்சகர் பயிற்சி வகுப்பு என்று ஒரு பட்டய வகுப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று இது 13வது குழாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்து தோற்றுவிக்கும் போது அந்த பொருத்தம் எப்படி இருக்கும், பொருத்தப்பாடு என்று பார்த்தீங்கன்னா, மருத்துவ பல்கலைக்கழகம் இன்னும் அறிவியல் பல்கலைக்கழகமாக ஆரம்பித்து இந்த இடம். இந்த அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் மட்டும் அவர் பேச்சில் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இது அறிவியல் மட்டும் போதாதுன்னு. அறிவியல் மட்டும் போதாது, மக்கள் மேலும் மேலும் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையிலே சிறக்க வேண்டுமானால் இன்னும் ஒன்று வேண்டும் என்று எண்ணி, அது அறிவியலுக்கு மேலானது அவர்கள் தமிழும் தமிழில் வழிபாடும். அதை இந்த இரண்டையும் இணைத்து பார்த்த ஒரு பெரு உள்ளம் நம்முடைய பாரிவேந்தருடைய உள்ளம். அவருடைய இயற்பெயர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, பச்சைமுத்து. அது திருமாலுடைய பெயர். 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே 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 13 ஆண்டுகளுக்கு முன்னா
திருமால் வெளியே பவனி வருவார். பவனி வரும்போது என்ன ஆகணும்னா, அந்த வீதி ஊர்வலம் வரும்போது முன்னாலே தமிழ் வேத பாராயணம் நடைபெறும். தமிழ் 4000 திவ்ய பிரபந்தங்களை பாடி சொல்லுவார்கள். பின்னால் தான் வடமொழி வரும். வடமொழி பின்னுக்கு தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா சரி. வடமொழி பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஆனால் தமிழ் தான் முன்னால் போகுது. இங்கே சாமி என்ன பண்ணுறாருன்னு ஒரு குமரர் ஒருவர் பாடுகிறார். திருமால் என்ன பண்ணாராம், தமிழ் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது போகிற இடத்துல வேக வேகமாக உள்ளே ஓடினாராம். அந்த தமிழை பின்பற்றி ஓடினாராம். தமிழ் மேலே அவருக்குள்ள காதல். பைந்தமிழ் பின்சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்பார் நம்முடைய குமரகுருபர். இந்த தமிழ் ஓடுது, நான் பின்னாலேயே ஓடுறேன், வடமொழி வந்தால் வரட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தமிழ் தான் முக்கியம் என்று யார் சொன்னது? இந்த பச்சைமுத்து தான் சொல்கிறார். அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய பாரிவந்தர் அந்த தமிழ் பேராயத்தை அமைத்து அதன் மூலமாக ஒரு தமிழ் அர்ச்சகர் பயிற்சி வகுப்பை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்காக இந்த தமிழுலகம் கோடி கோடி நன்றிகளை அவருக்கு தெரிவிக்க வேண்டியது. நான் இன்னும் பல சொல்லலாம் என்று நினைத்தாலும் கூட நேரம் என்பது அனுமதிக்குமா என்று பார்த்து பேச வேண்டியிருக்கிற காரணத்தினாலே சுருக்கி கொள்கிறேன். அடுத்து இங்கே பக்தி இலக்கிய பெருவிழா நடைபெறுகிறது. இந்த பக்தி இலக்கிய பெருவிழாவிலே அது முருகனை பற்றி சிந்தனையாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி முருகனும் முத்தமிழும் என்கின்ற நிலையிலே அந்த தலைப்பை எனக்கு அன்போடு எடுத்து சொல்லி அழைத்தது நம்முடைய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் கரு நாகராஜன் அவர்கள். இந்த பக்தி இலக்கியத்திலே முருகனை முன்னிறுத்தி முருகனை சிந்தனை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த போது முருகனே அதிலே வர வேண்டும் என்று நினைத்த அவரும் நினைத்திருப்பார், மற்றவங்களும் நினைத்திருப்பாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, முருகனே நானே வந்து விடுகிறேன் என்று சொல்லி மயிலத்திலேருந்து வந்திருக்குது அந்த ஒரு முருகன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய மயிலம் ஆதீனம் அவருடைய திருவடிகளை வணங்கி கொள்கிறேன். தமிழ் பேராயம் என்பது நம்முடைய வரவேற்புரையில் அதற்கு முன்னால் இணைப்புரையில் யாரோ சொல்ல ஞாபகம் வருகிறது. இது ஒரு தமிழ்ச்சங்கம். 3 தமிழ்ச்சங்கங்களை கண்ட தமிழ் அடுத்து பாண்டித்துரை தேவருடைய காலத்தில் 4வது தமிழ்ச்சங்கத்தை கண்டது. அதன் பின்னாலே 4 தொடர்ந்து 5 6 என்பதெல்லாம் வரல. தொடர்ந்து அது வராத போது எங்கே அது வந்தது என்று சொன்னால் அது நம்முடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தான் முதல்ல தமிழ் பேராயம் என்று வருகிறது. அதுவே மிகப்பெரிய சாதனை. நாம் நினைத்து பார்க்க முடியாது. அதாவது இந்த தமிழ் பேராயத்தினால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ் அர்ச்சகர் பயிற்சி டிப்ளமா கூட யூஜிசி ஏதோ ஒரு நிபந்தனைகளை விதித்து டிப்ளமாக்கெல்லாம் எடுத்தார்கள். அந்த மாதிரி நேரத்தில் பல பட்டய படிப்புகள்லாம் கூட வைண்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட எதை ஒன்றா வைண்டப் பண்ணலாம், உலகத்திலே வேறு எந்த பல்கலைக்கழகமும் சொல்லாத ஒரே ஒரு டிசிப்ளின், ஒரே ஒரு துறை எது என்று சொன்னால் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த பல்கலைக்கழகம் உலகத்திலேயே கிடையாது. அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான். அதை நான் மூடமாட்டேன் என்று சொன்ன அந்த பெரு உள்ளத்துக்கு நான் நன்றி தெரிவித்தேன். தமிழ் பேராயத்தை தொடங்கின அந்த இடத்துல நல்ல தலைவர் அமைந்திருக்கிறார் இல்லையா? அந்த தமிழ் பேராயத்துக்கு இறைவனாக பார்த்து ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பேர் பொருத்தத்தோடு என்ன அதற்கு கருவாக நின்று செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர் கரு நாகராஜன். எப்படி தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார்கள் என்று இறையனார் களவியல் சொல்லுது. இறையனார் களவியல் என்பது தமிழினுடைய தமிழர்கள் மற்றும் தமிழினுடைய ஆவண நூல். வரலாற்றுக்கெல்லாம் அதுதான் ஆவணம். நம்முடைய வரலாற்று சிறப்புகள் என்ன என்பது சொல்வதற்கான அடிப்படை நூல் இறையனார் களவியல். அந்த இறையனார் களவியல் தான் எப்படி தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன். திரிபுரம் எடித்த விழிசடை கடவுளும் குன்றம் எறிந்த குமரவேலும் பொதியின் முனிவனும் நிதியின் கிழவனும்
முடிநாகராயரும் இருந்து ஆரம்பித்து வைத்தது தமிழ்ச்சங்கம் முதல்ல என்று இறையனார் கலவையில் எடுத்து சொல்லுகிறது. அப்போ முருகன் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே முதல்ல முருகனை முத்தமிழ் இருக்கணும்னா முருகன் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் தானே ஆரம்பித்து வச்சுருக்கார். அது சங்கம் ஆரம்பித்த பெரிய விஷயம் என்னென்னா, சங்கம் ஆரம்பிக்கனா பணம் வேணும் சார், தொடர்ந்து இருக்கணும் இல்லை பணம் வேணும். அதுக்காக நிதியின் கிழவனை போட்டார். குபேரனை கூட இருந்தால் தான் அது ஒழுங்காக நடக்கணும். குபேரன் கூட இருந்தால் மட்டும் போதாது, அங்கே அறிவு வளரணும். அதுதானே பல்கலைக்கழகம், அதுதானே ஆய்வுரை, அதுதானே தமிழ்ச்சங்கம். தமிழ் ஆய வேண்டும் என்று சொன்னால் அறிவுடைகள் வேண்டும். அதற்கு என்ன பண்ணனா முருகனை சேர்த்தார். குன்றம் எறிந்த குமரவேலும், பொதியின் முனிவனாகிய அகத்தியரும், நிதியின் கிழவனாகிய குபேரரும் என்றெல்லாம் அமைத்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் புலவர் வேணும் சார். யாராவது புலவர் இருந்தால் தானே ஆய்வதற்கு அது உரியதாக அமையும். ஆகவே அந்த புலவர்களே முதலாவதாக இறையனார் கலவையில் சொல்லுவது என்னென்னா, முடிநாகராயர் என்ற அந்த பெரும் புலவரை எடுத்து சொல்லுகிறது. இப்போ இந்த தமிழ் பேராயத்துக்கு யார் கருன்னு சொன்னேன்? அந்த நாகராயனுடைய மறுபதிப்பாக தான் நம்ம ஐயா வந்திருக்காங்க, கரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் பொருத்தமாக அமைந்திருக்கிற இந்த சபையிலே நான் முருகன் முத்தமிழ் என்ற தலைப்பிலே பல சொல்லலாம். நேரம் எந்த அளவிலே அமையும் என்று தெரியவில்லை. நம்முடைய தலைவர் மிக அற்புதமான பேருள்ளம் படைத்தவர்கள், பாரிவேந்தர் என்று அந்த பேருக்கு ஏற்ற நிலையில் என்னென்னா, அந்த வள்ளலுக்கும் இவருக்கும் ஒரு வேற்றுமை இருக்குது. பாரிவேந்தர் வள்ளல் என்ற நிலையில் என்ன பண்ணார்னா, கையில் இருக்கிற பொருளெல்லாம் வாரி கொடுத்துருந்தார். அதெல்லாம் அழியும் பொருள்கள். ஆனால் என்றும் அழியாத கல்வி பொருளை மிக அற்புதமாக வள்ளலாக எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்க மிகப்பெரிய பாரிவேந்தர் நம்மிடையே இருக்கிறார். உங்கள் முன்னாலே நேரம் அனுமதிக்கிற அளவுக்கு சிறு வார்த்தைகளை மட்டும் முருகனை பற்றி சொல்லி அமைகிறேன். முருகனை பற்றி நம்ம எல்லாம் சாதாரணமாக என்ன சொல்கிறோம்? தமிழ் கடவுள். அப்படின்னா அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா? அவர் தெலுங்கு அவருக்கு தெரியாதா? இங்கிலீஷ் அவருக்கு தெரியாதா? அப்படின்னா அந்த மாதிரி இருந்தான்னா அவர் கடவுளாக இருக்க முடியும்? ஒரு கடவுள் என்று சொன்னால் அவர் தானே எல்லா மொழிகளையும் படைப்பார். எல்லா மொழிகளையும் படைக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெறும் தமிழ் கடவுள் என்று சொல்வது எப்படி பொருத்தப்பாடு சரியாக இருக்குமா? இல்லை, தமிழ் கடவுள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவது குறுக்கி விடுகிறீர்கள். கடவுள் என்ற தன்மையிலிருந்தே அவனை குறுக்கி விடுகிறீர்கள் என்று நம்ம சொல்லலாம். அல்லது தர்க்க நியாயப்படி அது சரியாகத்தான் இருக்கும், அந்த கேள்வி சரியாக இருக்கும். ஆகவே அதுக்கு நம்ம ஒரு விடை காண வேண்டும். அதனால தான் அந்த தலைப்பே முருகனும் முத்தமிழும் என்று அமைத்தோம். ஏதோ ஒரு பொருத்தப்பாடு இருக்குது. முருகனுக்கும் முத்தமிழுக்கும் ஒரு பொருத்தப்பாடு இல்லைன்னா தமிழ் கடவுள்ன்ற பெயர் அவருக்கு பொருந்தாது. அப்படின்னா தமிழுக்கும் முருகனுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதாவது இலக்கணங்களில் அது ஒற்றுமை எப்படி வரணும்னு 3 விஷயம் இலக்கணம் சொல்லுது. நான் தொல்காப்பியத்தை பற்றி வடமொழியிலையும் அடியன் இந்த தமிழ் தொல்காப்பியத்தை முழுமையாக அடியன் அதிலே பயிற்சி உண்டு. அதே மாதிரி அதற்கு இணையாக தொல்காப்பியத்துக்கு இணையாக பேசப்படுகிற பாணினியம் என்று சொல்லப்படுகிற வடமொழி பாணினியத்தை நான் முழுமையாக படித்தவர். யாரோ ஒருத்தர் தான் தட்டுறார், பரவாயில்ல, நல்லாவே தட்டு. எந்த மொழியிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் என்று இருக்குமானால் அது லெட் இட் பி எனிதிங், சாலிட், லிக்விட் ஆர் எனிதிங் கேஷியஸ், எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும். அப்படி அந்த பொருளுக்கு இலக்கணம் இல்லைன்னா அது பொருளே அல்ல, அப்படி ஒரு பொருளே இருக்க முடியாது என்று நம்முடைய தர்க்க சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே இது ஒரு பொருள், முருகன் என்பது ஒரு பரம்பொருள் சொல்கிறோம். அப்போ அது எல்லா வகையிலும் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும் இல்லைங்களா? அது என்ன இலக்கணம்னா, ஒன்று அது வடிவிலே ஒற்றுமையாக இருக்கணும். தமிழோட இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டு நம்ம பொருத்தப்பாடு பார்க்குறோம். தமிழுக்கும் முருகனுக்கும் வடிவிலே ஒரு பொருத்தப்பாடு இருக்கணும். அடுத்தது என்னென்னா, அதுக்கு ஒரு குணம் இருக்குமே. ஒவ்வொரு பொருளுமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமே. ப்ராப்பர்ட்டி என்பது குணம்.
இப்போ அதுக்கு அந்த குணத்தில் அதுக்கும் தமிழுக்கும் ஒரு பொருத்தப்பாடு இருக்கா? வடிவு, அந்த பொருள், அந்த பொருளில் வந்து கடவுள் இலக்கணம் பொருள். ஏன்னா தமிழ் கடவுள்னு சொல்கிறீங்களே, கடவுள் இப்போ 3 நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று, அது தமிழ் வடிவிலே இது ஒரு பொருந்தி வருகிறதா? அடுத்து அந்த பொருள் இலக்கணத்திலே பொருந்தி வருகிறதா? மூன்றாவது கடவுள் இலக்கணத்திலே பொருந்தி வருகிறதா? இது 3ம் தமிழோடு சேர்த்து பார்த்தா பொருந்தி வருகிறதா? இப்படி நம்ம பார்த்தா தான் முருகனும் முத்தமிழும் என்ற தலைப்பு அது பொருந்திய பொருளை கொடுப்பதாக இருக்கும். இப்போ நான் அதிக நீண்ட நேரம் நீட்டி பேசுதலில் நினைக்கவும் பயந்து சுருக்கமாக புலவர்கள்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லி அமைகிறேன். ஒரு புலவர், பரிபாடலிலே வருகிற புலவர், அந்த புலவர் முருகப்பெருமானை நோற்றார், தவம் இருந்தார். நீண்ட நாள் அல்ல, ஆண்டு பல. முன்னும் அது முருகத்தீயே முன்னியது முடித்தலின் என்று புறநானூறு சொல்வதற்கேற்ப இந்த பாவம் இவ்வளோ நாளாக இவர் செய்துட்ருக்காரு, தவம் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு முருகப்பெருமான் முன்னால் வந்துட்டார். முருகப்பெருமான் முன்னாலே வந்து நின்ற உடனே இவர் பார்க்குறாரு. முருகப்பெருமான் முதல்ல முருகப்பெருமானை பார்க்கறது எத்தனை பேர் பார்த்துருப்பான் முருகப்பெருமானை? இல்லை அவர் கூட தெரிஞ்சுக்காரு இல்லையா? என்ன இவர் முருகப்பெருமானான்னு எப்படி தெரியும்? அவர் முன்னால் பார்த்துருந்தா தானே அவர் தானே இவர் அப்படி சொல்லலாம். தெரியாதுல்ல. திடீர்னு முருகப்பெருமானை பற்றி கேள்விப்பட்டார், தவம் இருந்தார், முருகப்பெருமானை வந்து முன்னால் நிற்கிறாரு. இப்படி மேலே கீழே பார்க்குறாரு அந்த புலவர். பார்த்தா கொஞ்சம் இருங்க இப்படி ஊற்று பார்க்குறாரு. அந்த ஊற்று பார்த்த உடனே அவருக்கு திடீர்னு ஒரு பளிர்னு ஒரு ஒளி கீற்று வருது. ஓ, இது எங்கேயோ பார்த்துருக்கேன் என்று உடனே அவர் நினைக்கிறார். என்னன்னா, அது கண்ணை பார்த்தா மொத்தம் எத்தனை கண்? ஒரு முகம், அவருக்கு 6 முகம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? முகத்துக்கு 3 கண், அப்படின்னா 3 சார். ஓ, சாப்பாட்டு நேரத்தில் கணக்கு சொல்லிட்டேண்ணே, அதனால் 3 × 6 18 தானே. அப்போ மொத்தம் 18 கண் இருக்கும் அவருக்கு. நம்ம எல்லோரும் நினைக்கிற 2 கண் நினச்சிக்கலாம். முருகப்பெருமானுக்கு 18 கண். அஷ்டாதச விலோசனாய நமக இதில் அஷ்டோத்திர சதநாமாவளியில் வரும். அப்போ 18 கண் இருக்கும். 18 கண்ணை பார்த்தோன்னே அது புள்ளியாக தெரியுது. தமிழில் புள்ளி எழுத்துக்களாய மெய்யெழுத்துக்கள் 18, இவனுடைய கண்ணும் 18. ஒற்றுமை 1 2 ஒத்துமை. அப்படியே கீழே இறங்குறாரு. கீழே பார்த்தா தோள்கள் தெரியுது. 6 2 12. சார், நான் சந்த நேரத்துக்கு வெறும் கணக்காக சொல்லிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. 6 2 12 தோள்கள் இருக்குது. இதை பார்க்குற எண்ணி பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் 12, இதோ இந்த தோள்கள் 12. 2வது ஒற்றுமை தமிழோடு. அடுத்து பார்க்கிறார், எழுத்துக்களை இனவாரியாக பிரித்தாங்களே தமிழில். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரித்தாங்களே. ஒரு இனத்துக்கு எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்துக்கள் இல்லையா? அப்போ 6 இன எழுத்துக்கள் 6 இருக்குது. முகத்தை பார்க்கிறேன், 6 முகங்கள் தெரிகின்றன. இன்னொரு ஒற்றுமை தெரிகிறது இல்லையா? கையில் ஒரு வேல் வச்சுருக்கு, ஆயுதம்னு பேர் இருக்குது. ஆக அந்த வேலையை போட்டு நீங்கள் ஒரு கான்டூர் மாதிரி சின்ன லைன் ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா தெரியும். மேலே ஒரு புள்ளி, இங்கே கீழே ஒரு 2 புள்ளி, இதெல்லாம் போட்டு கீழே புள்ளி போடுறீங்க இல்லையா? அது வந்து 3 புள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயுத எழுத்து மாதிரியே இருக்கு இல்லையா? ஆக அது ஆயுத எழுத்தும் இருக்குது. இப்போ தமிழினுடைய நெடுங்கணக்கில் வருகிற எழுத்துக்கள் அத்தனையும் அதோ அங்கே நிற்கிற முருகனாக தெரிகிறான் இல்லை? ஆர்த்தோகிராஃபின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. நெடுங்கணக்கு, தமிழில் இருக்க எழுத்து நெடுங்கணக்கு அப்படியே நிற்கிது. அதே மாதிரி பார்க்குறேன். அதை பார்த்துட்டு உடனே காலில் விழுந்து வணங்குறாராம். கண்ணிகர் மெய்யும் சென்னி கணநிகரினத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எக்கம்னா ஆயுதம். எண்ணுதற்கு அரியதான எக்கமும் இயலில் காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேள்
பொற்பதத்து அடிமையாகும். காலைல விழுந்து உனக்கு நான் அடிமை. முருகனுக்கு மட்டும் இல்லை, முருகன் இங்கே தமிழா காட்சிகள் தமிழுக்கும் முருகனுக்கும் சேர்த்து நான் அடிமை என்று அந்த புலவர் பாடிய பாடல். புலவர் பாடல். இப்போ வடிவம், அந்த எழுத்துக்கள் வடிவம் ரெண்டும் ஒன்றா வந்துடுச்சு. அப்புறம் பொருளுடைய இலக்கணம் வரணும். அந்த பொருள் இலக்கணத்தை நம்ம முதல்ல கடவுள் இலக்கணமாக பார்ப்போம். கடவுள் இலக்கணம் என்று சொன்னால் எல்லாருமே கடவுள், நம்ம தமிழுக்கு இருந்த கூர்த்த மதி வேறு எவனுமே கிடையாது. நீங்கள் வேறு எந்த நம்முடைய ஜெகத் திருஷகன் பேசும்போது சொன்னார், அவர் எல்லா மதத்துக்கும் சம்மதமாக பேசுகிறவர் அப்படின்னு. என்னுடைய நூல்கள்லாம் அப்படி தான் வரும். இப்போ மதங்கள் பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. மதங்கள் யாருக்கு வரும்னா மதம் பிடிப்பவனுக்கு வரும் இல்லையா, நமக்கு இல்லை அது. அப்போ கடவுள் என்றதுனா அதுக்கு ஒரு இலக்கணம் வேணும். பொருள் பரம்பொருள், நீங்கள் ஒரு பொருள்னா இலக்கணம் இருக்கணுமே. அவனை பரம்பொருள்னா இப்போ அது இலக்கணம் இருக்கணுமே. அது முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னோம் தமிழ். நம்முடைய ஒரு தமிழை தான் கை தட்டுறது. நம்மளா தமிழ் தானே, நல்லா தட்டுங்க சரியா. அந்த நிலையிலே அந்த பொருளுக்கு ஒரு கடவுள் தானா என்பதை நம்ம தமிழ் அவ்வளோ சுலபத்தை எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. தர்க்க ரீதியாக சிந்திப்பான். அறிவியல், நம்ம அறிவியல் பற்றி தானே பேசுகிறோம், அறிவியல் ரீதியாக சிந்திப்பான். இந்த அறிவியல் ரீதியாக சிந்தித்து இன்னென்ன குணங்கள், இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் அது கடவுளாக இருக்க முடியும் என்று அந்த மிகப்பெரிய அளவில் அதை ஆய்வு செய்தான். அதை ஆய்வு செய்யும்போது பார்த்தா என்ன பண்ண, முதல்ல அவன் இதனால்தாங்க இந்த மாதிரி கூர்த்த அறிவோடு தான் ஒன்றை கொள்கையாக கொள்ளுபவன் தமிழன் என்பதை புரிந்து கொண்டதுனால்தான் ஜிவி போப், அவர் என்ன மத வேறுபாடு உண்டா என்ன, அதெல்லாம் கிடையாது. ஜிவி போப்பு சொன்னார், இதை தமிழன் தான் ஒழுங்காக சொன்னான்னு அவர் தான் சொல்கிறார். ஜிவி போப் சொன்னார், சைவ சித்தாந்தா இஸ் தி சாய்ஸஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திராவிடியன் இன்டலெக்ட்னர். இப்போ திராவிடன் சொல்கிறதுக்கே பயப்படுறான், பாடுறதுக்கே பயப்படுறான், அது வேறு விஷயம். அழகாக சொல்லிட்டு அன்றைக்கே போயிட்டார். த சாய்ஸஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திராவிடியன் இன்டலெக்ட், சைவ சித்தாந்தா இது சாய்ஸ். அப்போ தமிழனை பற்றி ரொம்ப அழகாக அன்றைக்கே கணிச்சிட்டு போனார், அழகாக அதை எழுதிட்டு போனார். ரொம்ப யோசிக்கிறான். மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லலாம், கடவுள் இருக்கிறார் நம்பு அப்படின்னு. நம்ம சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற மெய்யியல் அது இதுவெல்லாம் இல்லை, இந்த சமய கொப்பிக்கொள்ள அது போகலை. அது தத்துவங்கள் சொல்லி ஆகணும், ஃபிசிக்கலாக அல்லது மெட்டாஃபிசிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் ஏற்றுக்கணும். மற்ற மதங்கள் எல்லாம் கடவுளை நம்பு என்று சொல்ல, ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று சொல்லுது. ஆனால் நம்முடைய மதம் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இருந்தாக வேண்டும்னர். புரிஞ்சுங்களா? அதாவது கடவுள் வேறு, இந்த கடவுள் கும்பிடுன்னா அங்கே தான் மூட நம்பிக்கையினுடைய வித்து. இந்த அங்கே அதை கடவுள் கும்பிடு அப்படி சொல்லாது தமிழ். தமிழ் என்ன சொன்னால், கடவுள் என்று ஒருவர் இருந்தாக வேண்டும். இருந்தாக வேண்டும்னா ஏதோ ஆய்வு செய்கிறான்னு தெரியுது. இருந்தாக வேண்டும். அந்த ஆய்விலே அவன் கண்டுபிடித்து என்னென்னலாம் இருந்தாகணும், இதெல்லாம் இருந்தால் அதான் இலக்கணமே உருவாகுது. கடவுளுடைய இலக்கணம் அங்கே உருவாகுது. அவன் சொல்கிறான், ஒரு 6 இலக்கணங்கள் எடுத்து முன்னால் வைக்கிறான். ஒன்று, அவனுக்கு மேலே இன்னொருத்தன் இருக்கக்கூடாது. அவனுக்கு மேலே இன்னொருத்தன் அப்புறம் அவன் என்ன கடவுள் இல்லையா? தனக்கு மேல் இல்லாதவன். அவனுக்கு அப்போ என்ன, தனக்கு மேல் என்ன, அவன் சுதந்திரமாக என்ன நினச்சாலும் அவன் ஒரு ஜீவோ போட்டான்னா அது நிற்கணும் சார், இல்லை வேறு யாரும் மாற்றக்கூடாதுல்ல. இங்கே இருக்க ஜீவோ என்பது காட்ஸ் ஆர்டர், நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்னு நினைக்காதீங்க. ஒரு தனக்கு மேலில்லாதவனாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவன் எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினோன்னு என்று நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லையற்ற பிரபஞ்சத்தை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், எல்லையற்ற அறிவில்லாட்டால் அதை உருவாக்கவும் முடியாது, இயக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ண, அவனுக்கு எல்லையற்ற அறிவு இருக்கணும். இது இப்படி இருந்தால் சரியாக இருக்க இந்த அறிவு இருக்குமானால் அது எல்லையற்ற அறிவு, அது முற்றறிவுன்னு பேர். முற்றறிவு இருந்தாக வேண்டும். அப்புறம் அதை இயக்குவதற்கான ஆற்றல் இருக்கணும். அந்த எல்லையற்ற ஒன்றை அதை இயக்குவதற்கான எல்லையற்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கணும். இந்த எல்லையற்ற ஆற்றல் இருந்து மட்டுமில்லாமல் அவன் வேறு எதனாலும் பாதிக்கப்படாதவனாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒம்பாட் பண்ணிகிட்டு இருக்கான், பாதியிலே அவருக்கு ரொம்ப சோர்ந்து போச்சு, ஆளை விடுங்க சார், இன்னும் 1:30 மணி ஆச்சுன்னா லஞ்சு வந்துடும், விடுங்க சார்னு சொல்லி அவன் சோறக்கூடாது.
அவன் என்ன பண்ணணும், அந்த அந்த அளவில் அந்த உடல் அவனுக்குன்னு ஒரு ஏதாவது உடல் இருப்பதாக இருந்தால் அவன் சோர்வு என்பது அவன் அறியாதவனாக இருக்க வேண்டும். தூய வடிவனாக இருக்க வேண்டும். தூய வடிவனாக இருப்பது மட்டும் இல்லாமல் அவன் இவ்வளோ நல்லவனாக இவ்வளோ பெரிய குணங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்குன்னு கேட்பான்ல. சார் அவர் பாட்டு இருந்துட்டு போகிறார் சார், லெட் ஹிம் பி தேர். அப்படி ஒரு மதமே இருந்ததுங்க. லெட் ஹிம் பி தேர் என்று சொல்லுகிற ஒரு மதம் இருந்தது இல்லையா. நேருலாம் இந்த மாதிரி அந்த கடவுள் இருக்கார், இருந்துட்டு போன சார், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்றான். இவருக்கு ஆட்சேபனை இல்லையா கடவுள். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். என்னென்னா, என்பால் அவன் கருணையுடையவனாக இருக்க வேண்டும் இல்லையா. கருணை, அவனுடைய கருணையினால்தான் நான் வாழ்கிறேன். அவன் பேர் என்ன ஒன்று, அல்லான்னு சொல்லுங்கள், கிறிஸ்துன்னு சொல்லுங்கள், முருகன்னு சொல்லுங்கள், வேறு எதை ஒன்றா சொல்லுங்கள், துரஸ்டன்னு சொல்லுங்கள், அது கூட சொல்லுங்கள். என்பால் அவனுக்கு ஒரு தொடர்பு, அது கருணை தொடர்பாக இருக்க வேண்டும் இல்லையா. பேரருள் உடைமை இருக்கணும். அந்த பேரருள் உடைமை மட்டுமல்லாமல் அவன் என்ன பண்ணணும்னா, அவன் நான் அவன்கிட்ட அவன் ரொம்ப அருளோடு என்கிட்ட பழகிறான், அவனுக்கும் எனக்கும் பண்ண, அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லைன்னா அவன் எனக்கு இல்லை, நல்லா ரொம்ப என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறார் சார், ரொம்ப அளவுக்கு அப்படியே விழுந்து விழுந்து எனக்கு என்ன பலன் என்னென்னா, நான் அவனிடம் சென்றால் எனக்கு என்ன வேணும், இன்பம் வேணும் சார். தொல்காப்பியம் சொல்லுது சார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவுற்றாகும். தான் தொல்காப்பியம் சொல்லுது. எந்த உயிரும் என்ன பண்ண இன்பம் வேணும் தான் சொல்லி, ஏதாவது யாராவது ஒருத்தர் அப்படி எழுந்து போகணும், நடு ரோடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த தண்ணி லாரி அடித்து நான் சாகணும், யாராவது வேண்டுவானா யோசிச்சு பாருங்க. மூட்டை போச்சு முதல் கொண்டு இன்பத்தை தான் விரும்பு. எல்லாமே தொட்டால் ஓடுதே, என்ன வாழணும்னு நினைக்கிதே, மூட்டை குச்சிக்கிட்டேன். அப்போ எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்தல் விரும்புதல் அர்த்தம். தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். அப்போ இன்பத்தை தான் வேணும். அப்போ அவன் இன்பம் உடையவனாக இருக்கணும் இல்லையா. அந்த இன்பத்தை தான் அவன் எனக்கு சப்ளை பண்ணணும். அப்படியானா அவன் இப்போ இன்ப வடிவினா, இப்போ 6 சொல்லிட்டோமா வரிசையாக. முதல்ல அவன் சுதந்திரமாக இருக்கணும், தனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. இது சுதந்திரனாக இருக்க வேண்டும், தூய வடிவினனாக இருக்க வேண்டும், அவன் முற்றறிவுடையவனாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் பேராற்றலுடையவனாக இருக்க வேண்டும், பேரருளுடையவனாக இருக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பேரின்ப வடிவினனாக இருக்க வேண்டும். 6 வந்தது. இந்த 6 குணங்கள் இருந்தால் தான் ஒருவர் கடவுள் என்று கண்டவனெல்லாம் சொல்லி கடவுள் சொல்லிட்டாதீங்க, ஏற்றுக்க மாட்டான் தமிழன் என்று சொன்னது நம்ம பண்டை தமிழர்கள். இந்த 6 இருக்க பாருங்கள், இதெல்லாம் குணங்கள் தானே. இந்த குணங்களை எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. குணம் அப்ஸ்ட்ராக்ட். ஆனால் அந்த குணங்களை உருவகம் செய்கிறார்கள். ஆங்கிலத்தில் மெட்டாஃபர்னு சொல்லுவான், இல்லை பர்சானிஃபிகேஷன். அது மாதிரி உருவகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உருவகம் பண்ணது தான் அங்கே பார்த்தீங்கன்னா தான் அந்த 6 குணங்களை 6 முகங்களாக மாற்றினார். ஒருத்தர் நிறைய விஷயங்கள் ஒன்றா சார் நல்லா பாடுவார் சார், நல்லா பேசுவார் சார், எத்தனையோ சொல்கிறீங்க. அப்படின்னா அவர் பன்முக திறமையுடையவர் சார்றீங்க. அப்போ பன்முகம் வந்துச்சுல்ல, பன்முகம் போனோன்னா அதே ஒரு 20 முகமாக வச்சுட்டு பாரு திறமை, அதை உருவகப்படுத்தியிருக்கேன். அதுபோல் இந்த கடவுளுக்குள்ளே இலக்கணங்கள் 6 இருக்கின்ற அந்த கடவுள் இலக்கணங்கள் 6ஐயும் அந்த முருகனுடைய முகமாக, அந்த தெய்வத்தினுடைய முகமாக மாற்றியது தான் அவனுக்கு 6 முகம் என்று சொல்லப்பட்டது. எவர்தம் பாலும் இன்றி எல்லை தீரமலர்க்கு உள்ள மூவிரு முகனும் சேய்க்கு முகங்களா வந்ததென்ன. நானே இதெல்லாம் கற்பித்து சொல்கிறேன், யாரும் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து உங்ககிட்ட நான் கூறுகிறேன். ஆகவே நான் இப்பொழுது கூரியர் சர்வீஸ் செய்கிறேன். அப்போ வடிவிலக்கணம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் கடவுளுடைய இலக்கணம் வந்துடுச்சு. இன்னும் 2-3 இலக்கணம் இருக்குது. தாங்க மாட்டேன் சார் அப்படி உங்கள் முகமே குறிப்பே காட்டுது சார். அவை எறிந்து பேசணுன்னு ஒரு அதிகாரமே வச்சார் இல்லை வள்ளுவர். ஆகவே நான் இதுக்கு மேலே இன்னும் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் இந்த அளவிலே முருகனும் முத்தமிழும் வடிவாலும் பொருளாலும் கடவுள் இலக்கணத்தாலும் ஒத்தவனாக இருக்கிறான். ஆகவே தமிழே முருகன், முருகனே தமிழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். அற்புத சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு தமிழ் பேராயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றியுரை வழங்க வருமாறு பல்கலைக்கழக வளாக அதிகாரி
இரா அருணாச்சலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த நன்றி உரை இந்த நிகழ்ச்சிக்கான நன்றி உரை மட்டுமல்ல, இன்றைய நாள் முதல் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் நண்பகல் உணவு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு வேந்தர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்காக முதலில் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் சார்பில் மாண்புமிகு வேந்தர் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொண்டு, இந்த பக்தி இலக்கிய பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மகா சன்னிதானம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், இவ்வளவு நேரம் அமைதி காற்று அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்த அன்பிற்குரிய மாணவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।